ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சிம்பிள் அண்ட் டேஸ்டி குக்கிங் கையளவு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கோதுமை தோசை செய்கிற விஷயந்தான். இந்த கோதுமை தோசை ரெசிபி ரொம்ப ஈஸி. குயிக்காக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை நைட் டின்னருக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஒரு 200 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 150 கிராம் அரிசி மாவு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1 டீஸ்பூன் பெருங்காயம் பவுடர், அதே மாதிரி 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு ரெண்டி இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி கிரேட் பண்ணியிருக்கேன். இது கூட சேர்க்குறதுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ இது முதல்ல மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை சேர்த்துடலாம். இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவையும் சேர்த்துட்டோம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். நான் ஒரு 1.25 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம லம்ஸே இல்லாமல் முதல்ல நல்லா கரைச்சிக்கணும். இப்போவே பெருங்காயத்தையும் சேர்த்துடுறேன். நீங்கள் கரைக்கிறது தான் விஷயம். அதனால் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நீங்கள் கையில் இப்படி கரைச்சி இப்படி விட்டிங்கன்னா ரவா தோசை பதத்துக்கு இந்த மாவை நம்ம கரைச்சி வச்சுக்கணும். அதனால் லம்ஸ் இல்லாமல் நல்லா கை விட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா நம்ம நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி வச்சுட்டோம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரவா தோசை வாக்குற அளவுக்கு அந்த மாவு கன்சிஸ்டன்சி எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மிளகு ஜீரக பொடி சேர்த்துடலாம். இது கூடவே நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகா, இஞ்சி இதையும் சேர்த்து விடுறேன். கருவேப்பிலை ஒரு ஆர்க் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்படி 1-2 கிள்ளி அப்படியே ஆட் பண்ணி போட்டுருங்க. இது ரொம்ப ஈஸி. வீட்டில் தோசை மாவு எப்போயுமே வச்சுருப்போம், தோசை மாவு, இட்லி மாவுன்னு. சப்போஸ் அதுவும் இல்லை அப்படின்னா டக்குன்னு நம்ம இந்த கோதுமை தோசையை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் இதெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு 1/2 hour அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் ரெஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து தோசை பார்த்தீங்கன்னா ஈஸியாக தோசை வரும். ஸோ இது அப்படியே எடுத்து வச்சிருவோம். இப்போ ஒரு 1/2 hour. இப்போ நம்ம கோதுமை தோசைக்கு அரைச்சி வச்சது நல்லா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் நமக்கு. இப்போ நான் ஸ்டவ்வில் தோசை வாக்குற கல் போட்டிருக்கேன். இது கூட ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு இந்த கல்லால் ஒரு தேய்ச்சாச்சு. உங்களுக்கு வாக்கும்போது திருப்பி போட கஷ்டமாக இருக்கும், ஒட்டுமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வெங்காயத்தை கொஞ்சமாக கட் பண்ணி இது மேலே ஒரு தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்புறது ஈஸியாக வரும். இப்போ கல் காஞ்சிடுச்சு. நம்ம இந்த தோசையை விடலாம். அந்த மாவை எடுத்து விட்டுட்டு தோசை வாக்குற மாதிரியே தான் சுற்றி எண்ணெய் விட்டுடலாம். இது ரொம்ப ஈஸி. கயிடுச்சா பார்க்கலாம். ஈஸியாக எடுக்க வருது. நீங்கள் மாவு நம்ம 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் திக்காகிடுச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா பார்த்தா தெரியும் கன்சிஸ்டன்சி. அப்போ வேணால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நீங்கள் திரும்ப இதை லேசாக டைல்யூட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப திக்காக நீங்கள் மாவை கரைச்சி விட்டிங்கன்னா தோசை மொத்துன்னு இருக்கும். அது குழந்தைங்களுக்கும் பிடிக்காது, பெரியவங்களுக்கும் சாப்பிட பிடிக்காது. அதனால் கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுக்கு நம்ம லிக்விட் ரவா தோசை, அதுக்கு தான் ரவா தோசை பதம்னு சொன்னேன் நான். அந்த அளவுக்கு நீங்கள் மாவை கரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை நல்லா டேஸ்டியாக வரும். இதுக்கு நான் கருவேப்பிலை சட்னி பண்ணியிருக்கேன் சேனலில். அது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இந்த கோதுமை தோசைக்கு நல்லாவே மேட்ச் ஆகும். நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்னொரு கரண்டி மாவு எடுத்து விட்டுடலாம். இப்போ நான் இன்னொரு தோசை போட்டிருக்கேன். ஸோ நான் திருப்பி போட்டிருக்கேன். வீட்டுக்கு கெஸ்ட்டு திடீர்னு வந்துட்டால் கூட நம்ம வீட்டில் தோசை மாவு இல்லை, இட்லி மாவு இல்லைன்னா டக்குன்னு நம்ம இந்த கோதுமை மாவில் தோசை செஞ்சிடலாம். ஹரிபரியான லைஃப்பில் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு கூட அதை குயிக்காக பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இதுக்குன்னு சைட் டிஷ் எதுவும் பெருசாக செய்யணுன்றது இல்லைங்க.
கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதோட சட்னி சாம்பார் அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட வெறும் இட்லி மிளகா அப்படி கூட இதுக்கு நல்ல மேட்சாக இருக்கும். இது நம்ம கோதுமை மாவில் சப்பாத்தி பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ தோசையும் செய்யலாம். இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குயிக்காகவும் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.